நாளை புதன்கிழமை பள்ளி மாணவர்கள் மாணவிகள் மற்றும் உயர்கல்வி படிக்கின்ற கல்லூரிகளில் உள்ளவர்கள் மேலும் தான் வேலையில் உத்தியோகத்தில் இருந்து கொண்டே மேலும் பல படிப்புகளை பரீட்சைகளை தேர்வுகளை எழுத ஆசைப்படுகிறவர்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல நாள் நாளைக்கு. சென்னை திருவான்மியூர் அருகில் உள்ள பாம்பன் சுவாமிகள் சமாதியிலே ஜீவாலயத்திலே கையால் அரைத்த சந்தனத்தினால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தைகள் மிக மிக நன்றாக படிப்பார்கள் என்பது மாற்ற முடியாத சத்தியமான கருத்தாகும். காரணம், நாளைக்கு அமிர்த யோகம் சேர்ந்த வித்யாதாரை நீர்கிரகணங்கள் அந்த சமாதியிலே அவருடைய சமாதியிலே அற்புதமாக மழை போல் சுரக்க இருக்கின்றது. இங்கே சண்முக கவசம், குமாரஸ்தம்பம், பஞ்சாமிர்த வண்ணம் பாடல்களை படிப்பது பாடுவது நல்ல பலன்களை தரும் திருக்கணித முறைப்படி நாளைக்கு விசுவாவசு வருடம் தை மாதம் 15ஆம் தேதி 28/1/2026 காலை சூரிய உதயம் முதல் பகல் 9:27 வரை புதன்கிழமை கூடும் அமிர்த யோகம். இப்படி அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது அதை உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ள எல்லோரும் முயற்சி செய்யுங்கள். மேலும் நாளைக்கு ரோகிணி நட்சத்திரம் கூடிய ரோகிணியுடன் கூடிய புதன்கிழமை, அதாவது புதன்கிழமையும் ரோகிணியும் சேர்ந்த ஒரு அற்புதமான நல்ல காலத்தில்தான் நமது வாத்தியார் திரு அவதாரம் எடுத்தார். இப்படிப்பட்ட நாளிலே திரு அண்ணாமலை கிரிவலம் வருவது நல்ல ஒரு ஞானம், நல்ல திடமான புத்தி, நல்ல எண்ணங்களை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும். முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இது போன்ற புதனும் ரோகிணியும் இணைந்த நாளிலே நமது வாத்தியார் அவதாரம் செய்தார், அவதரித்தார் என்பது சொல்லப்பட்டது. இது போன்ற நாட்களிலே திருவண்ணாமலை கிரிவலம் உங்கள் வாழ்க்கையின் தரம் உயர்ந்த நிலைத்த நல்ல லட்சியம் எது என்கின்ற நல்வழி நாளைக்கு கிடைக்கும். அப்படிப்படி காட்டுகின்ற குரு வருவார். நமது சர்க்குருவை பெறுவதை தவிர வேறு என்ன வழி உலகில் இருக்கப் போகிறது? ஒரு குரு இல்லாமல் எது இருந்தும் நமக்கு வழிகாட்ட கண் இருந்தும் குருடனாக இருக்கக்கூடாது என்பதுதான் மகான்களுடைய ஆசை. ஒவ்வொருத்தரை கடை தேற்றுவதற்கும் கடை ஏறுவதற்கும் உதவி புரிகின்ற சித்தர்களே. இப்படி நமது ஆன்மீக இதழிலே அகஸ்திய விஜயத்தை வாங்கி அதை வைத்து கொள்வதும் அதை படித்து தெரிந்து கொள்வதும் பலருக்கும் எடுத்து எதையோ பேசி சொல்லிக் கொடுக்கிறோம். அது அங்கே விற்கிறார்கள், இது இங்கே கிடைக்கிறது, இதை பார்த்தாயா அதை பார்த்தாயா. இந்த அகஸ்திய விஜயத்திலே இந்த இடத்திலே இந்த பக்கத்திலே இது குறிப்பிட்டிருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன் குறிப்பிட்டது. இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கும் இது நடக்கும் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று ஒரு வாயார சொல்வது இதுவரை வெளிவரவில்லை. காரணம், இதுதான் மாயை. ஒரு குருவை பற்றி வெளியில் சொல்வதற்கு கூச்சம், வெட்கம், என்னமோ நம்ம தப்பாக சொல்லிடுவோமோ, இது ஏன் அவங்களுக்கு சொல்லணும், நம்ம மட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படி என்ற எண்ணத்திலும் இருப்பார்கள். நமது அகஸ்திய விஜயமானது பல கோடி லோக அடங்கிய பொக்கிஷம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நமது அகஸ்திய விஜயம், அதில் எழுதப்பட்ட ஞானப்பத்திர கிரந்தத்தினுடைய வடிவ எழுத்துக்கள் எந்த உலகத்திலும் கிடைக்காத ஒரு அற்புதமான பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாது. தவறாக அதை பயன்படுத்தினால் நமக்கு நன்மை கிடைக்காதே. ஆகையினால் இதை ஒரு சித்தர்கள் இதற்கு என்ன தகுதியான கட்டணம், அதுதான் விலை அமைத்து விட்டார்கள் என்றால் அதில் கோடி கோடி கர்மாக்கள் கழியும். அப்படிப்பட்ட கர்மாக்களை கழித்து எத்தனையோ புண்ணியத்தை சேர்க்க வேண்டிய இடத்திலே நாம் அதை போய் குறைந்த விலையில் கொடுக்க முடியுமா? ஒரு 20 ரூபா புத்தகத்தை கொஞ்சம் குறைச்சி வாங்கிறதுனால நமக்கு என்ன லாபம்? ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு புத்தகம் கிடைக்கும். அந்த புத்தகம் விற்றவர்களுக்கு, அந்த ஆசிரமத்திற்கு அந்த புண்ணியம் அங்கேயே தான் இருக்கும். ஆகையினால ஒரு புத்தகத்திற்கு 2 புத்தகத்துக்கு 4 என்று கொடுப்பார்களா? அந்த வாங்கி கொண்டு நீங்கள் என்ன செய்வீர்கள்? இதை போல் பல விரயங்கள் உங்களை சேர்ந்தால் என்ன செய்வீர்கள்? ஒரு மாத்திரை மருந்து இத்தனை நாளைக்கு நீங்கள் சாப்பிட வேண்டும், மீண்டும் ஒரு முறை வர வேண்டும், பல முறை வர வேண்டும் என்று மருத்துவர் கூறிவிட்டார். நாம் உடலை பாதுகாத்துவதற்கு இன்னும் எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்லை, புது பெரிய பெரிய மருத்துவரை தேடி ஓடுகின்றோம். ஆனால் ஆன்மீகத்திலே எதையெல்லாம் கேவலமான ஒரு எண்ணத்துடன் குறைத்து கொடுக்க முடியுமா? இது வேறு எங்கே கிடைக்கும்? இந்த புத்தகத்தை நம்ம முன்னே சொல்லியிருக்கோம்.
எத்தனையோ புத்தக கடைகள் இருக்கின்றது, நாம் பார்க்கின்றோம். தின இதழ்கள், பேப்பர்கள், செய்தித்தாள்கள்லாம் ஒரு கயித்தை கட்டி தொங்க விட்டு ஒரு கிளிப்பு மாட்டியிருப்பாங்க. அதுபோல் நமது அகஸ்திய விஜயம் தலைகீழ் எங்கும் தொங்கியதும் இல்லை. நமது அகஸ்திய விஜயத்தை தேடி நொந்து கொண்டு தொங்கிக் கொண்டு இருக்கின்ற எதிர்காலத்தில் அப்படி அமையும். இதைப்போல் ஒரு அற்புதமான இதழ் இல்லை என்று இன்று பல பேரால் ஒத்துக்கொள்ளப்பட்டது. காரணம், விஷ்ணுபதி புண்ணிய காலத்தையே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், அபிஜித் முகூர்த்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பிரபலாஷ்ட யோகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது பல பெண்கள் நல்ல ஞானத்துடன் அறிவுடன் ஜோதிஷம் சொல்லும் பொழுது பார்ப்பதற்கு ஆனந்தமாக இருக்கிறது. அவர்கள் இன்னும் கற்றுக்கொண்டு உயர்ந்த நிலையிலே பலருக்கும் இந்த உலகத்திற்கும் எடுத்துக்காட்டாக இருப்பார்கள் என்பதில் வேறு கருத்து இருக்க முடியாது. காரணம், ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே இந்த உலகத்திற்கே எடுத்து கொடுக்கும், எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் யாரு வேண்டுமானாலும் இந்த அகஸ்திய விஜயத்தில் உள்ள நல்ல செய்திகளை நீங்கள் எடுத்து வெளிப்பரப்பலாம். இதுக்கு ஒரு கண்டிஷனே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டிய உதவி, ஒரு நன்றி கடன் எல்லாம் இந்த அகஸ்திய விஜயத்தில் போட்டிருக்கிறது. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருணாச்சலா என்று கூட சொல்லலாம். இப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் இல்லாமல் இருப்பீர்கள். குறிப்பாக சில பேர் நேற்று கமெண்ட்ஸில் கேட்டிருக்கின்றார்கள், வாஸ்துவை பற்றி இவ்வளவு சொல்லுகின்றீர்களே, இன்னும் எவ்வளவு இருக்கு? சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு இடத்தில் நீங்கள் 3 தலைமுறை 4 தலைமுறை இருந்தவர்கள் இன்று அந்த இடத்தில் இருக்கின்றார்களா? ஏன் அந்த இடத்தை விட்டு வேறு ஊருக்கு, உதாரணமாக பெரும் பண்ணையார், நிலக்கிழார், அவர்கள் இந்த கிராமத்தை எல்லாம் விற்றுவிட்டு அதை பணமாக்கி கொண்டு நகரத்தை நோக்கி சென்று விட்டார்கள். காரணம், அவர்களுடைய காலம் அவ்வளவுதான், அந்த இடத்தில் முடிந்து விட்டது. அவர்கள் புறப்பட வேண்டிய கட்டாயம். அதனால் வித்த பொருளையும், அதாவது சொல்வார்கள், அதை கிராமத்திலே செத்த மாட்டை வாங்கினாலும் வாங்க, வித்த மாட்டை வாங்காத. ஒரு இடத்திலே நாம் ஏதோ ஒரு காரணத்தினால அவசரத்துக்காக ஒரு இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்கின்றோம். நமது மூட்டையை முடித்து நம்மளது முக்கியமான பொருட்களை எல்லாம் எடுத்து சென்று விற்போம். அந்த இடத்தில் உள்ள வாஸ்து உங்களை நல்ல விதமாக வெளியில் அனுப்பி இருப்பார். நமக்கு மாயையினுடைய கூறு மீண்டும் அந்த இடத்தையே நாடும். அப்பொழுது என்ன நடக்கும்? எதிர்பாராத சிக்கல்கள் தோன்றும். அது என்ன தோன்றும் என்று அவரவர்கள் அனுபவிக்கும் போது, நாம் கிளம்பின நேரமே நல்ல நேரம் தானே, மறுபடியும் ஏன் இங்கே வந்தோம், இந்த இடம் நமக்கு தேவையா? ஒரு இடம் நம்மை கிளப்பி விட்டது என்றால் பல சூழ்நிலைகள், மனிதர்களாக, நண்பர்களாக, பெற்றோர்களாக, பிள்ளைகளாக கூப்பிடும்போது, அழைத்து சென்ற போது அங்கே எடுத்துவிட்டு புதிதாக ஒரு இடத்தை நாடலாமே தவிர அதே இடத்தை தேடக்கூடாது. காரணம், ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று உங்களை படுத்தி கொண்டு வரலாம். இல்லை என்றால் புதிதாக ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ளலாம். நாம் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், நிரந்தரமான ஹோட்டல் அது இல்லை. இப்பொழுது உறவுகளும் அப்படித்தான், சொந்த பந்தங்களும் அப்படித்தான். அப்படி இருக்கும்போது நமது பிடிவாதமான குணத்தை மாற்றிக்கொள்வது, அந்த இடத்தில் நாம் வசித்தோம், நமக்கு 2-3 வருடங்கள், 20-30 வருடங்கள், 40-50 வருஷங்கள் இருந்தோம், விழுந்து நமஸ்காரம் செய்து விட்டு வீட்டை விட்டு கிளம்ப வேண்டுமே தவிர அப்படி யாருமே செய்வதில்லை. வந்த விலைக்கு வீட்டை விற்கிறார்கள், அப்படியே கையெழுத்து போட்டு விட்டு போகிறார்கள். அந்த வீட்டில் குடியிருந்ததுக்கான ஒரு நிவர்த்தி, சாந்தி, ஒரு அதாவது என்ன சொல்வோம்னா நன்றி கடன் செய்வதே இல்லை. இப்படி வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். ஆகையினால இது தவறு. ஒரு கடையை ஒருத்தருக்கு, ஒரு தொழிலை ஒருத்தருக்கு வேண்டாம் என்று நாம் விலைக்கோ விற்பனை செய்தோ வந்தாலும் நம்மை அந்த இடத்தில் உட்கார வைத்த அந்த பூமாதேவிக்கு ஒரு நன்றி கடன் செலுத்தினார்களா என்றால் அநேகமான முறையில் இது நிகழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. இப்படி வாஸ்துனுடைய முறை, வாஸ்துனுடைய பூஜை, வாஸ்துவை வழிபடுகின்ற குணம், வாஸ்து நமக்கு வழிகாட்டிய வாழ்நாளில் வாழ்ந்ததற்கு நன்றி கடன் யாருமே செய்வதில்லை. அப்படியும் மறுபடியும் இப்படிப்பட்ட மாயையில் சிக்கி தவிக்கக்கூடாது என்பதற்கு நாளை திருவண்ணாமலை, தேனிமலை, காஞ்சாத் மலை, இப்படி வாருங்கள். மலையடிப்பட்டி கிரிவலம் வருவது மிக மிக நல்லது. திரு வாக்கீஸ்வர மூர்த்தியும் திரு அண்ணாமலை ஈசனை கண்ணார கண்டு அவருடைய திவ்ய தரிசன சக்தி தன்னுடைய சொந்த செந்தாமரை கண்களில் நிறைத்து சயனமூர்த்தியாக இன்று திருக்காட்சி தரும்
கண் நிறைந்த பெருமாள் என்ற பெயரில் அருளும் ஸ்தலம்தான் மலையடிப்பட்டி. திருச்சி தஞ்சாவூர் மார்க்கத்திலே அசூர் அருகில் மலையடிப்பட்டி ஸ்தலம் உள்ளது என்பது அநேகமாக எல்லோருக்கும் தெரியும். திருக்கணித முறைப்படி நாளை விசுவாச வருஷம் தை மாதம் 15ஆம் தேதி 28/1/2026 புதன்கிழமை பகல் 9:28 மணி முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை புதன்கிழமையுடன் கூடிய ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்து வருவது மிக அற்புதமான நல்ல பலன்களை தரும். வாழ்க்கையில் இறை கடன், இறை நியதி, கடவுள் நம்பிக்கை, தீர்த்த யாத்திரை போன்ற நல் பலன்கள் பெருகும் நாள். ராஜயோகமும் கிடைக்கின்ற நாள். ராஜயோகம் என்று ஜாதகத்திலே சொல்லுகின்றோம். நாளைக்கு இப்படி செய்கின்றவருக்கு கண்டிப்பாக மிக விபரீத ராஜயோகம். மேலும் விளக்கத்தை நமது அகஸ்திய விஜயத்தை வாங்கி படித்து தெரிந்து கொள்ளுங்கள். 30 ரூபா செலவாகும். இது எதுக்கு, நீ சொல்கிறதே போரும்னு நினச்சா அவ்வளோதான். இட்லி என்றால் பசி தீராது, சாப்பாடு என்றால் தீராது. கையில் வாங்கி வைத்து கொள்ளும்போது இன்னும் எவ்வளவோ உள்ளே ரகசியங்கள் இருக்கின்றது, இறை ரகசியங்கள். அதை படித்து எல்லோருக்கும் சொல்வதும், தேவையற்ற பொழுதுபோக்காக விளையாடி பேசி டிவி செல்ஃபோன் பார்த்து அடற்றுவது மூளை சம்பந்தமான கோளாறுகள். அது இரத்த சம்பந்தமான கோளாறுகளாகவும் இருக்கலாம், அப்படியே நரம்பு சம்பந்தமான கோளாறுகளாகவும் இருக்கலாம். அதை விட்டு நாளைக்கு நீங்கள் செய்யும் பொழுது அப்படிப்பட்ட நோய் வராமலும் வந்தவர்களுக்கு தக்க பரிகாரமும் கிடைக்க வழிவகை உண்டு என்பதில் எந்த விதமான ஐயமும் மாற்று கருத்தும் இல்லை. எதுவும் என்னுடையதெல்லாம், அனைத்தும் உடைய அருளால் அருணாச்சலா.